பரமக்குடியில நான் ஒரு வீடுக்கு வாஸ்து பார்த்தேன். அந்த வீட்டுல அவர் கட்டி முடிச்சு அதுக்கு குடி போக முடியல. வாஸ்து நிபுணர்கள்லாம் வந்து பார்த்துட்டு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டிருக்காரு. சில பேர் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த ரூமையே இடிங்க, இங்க படி வைங்க, அங்க அதை வைங்க அப்படின்னு புதுசா ஒரு வீடு கட்டுறதுக்கு ஐடியா தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய யாரும் ரெமெடி பண்ணல. அப்போ நான் போனேன், போய் பார்த்துட்டு அடியளவு விஷயங்கள் குளறுபடி இருந்துச்சு. வாஸ்துல சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தது. அந்த அடியளவை 10 பைசா செலவு இல்லாம மிக மிக அவருக்கு இது ஒரு விஷயமா நான் பண்ணிடுறேன் சார், அப்படி பண்ணிட்டா சரியாயிருமா, பண்ணுங்க அப்புறம் பாருங்க. அதே மாதிரி பண்ணார். 100% அவருக்கு சக்சஸ் ஆகி அதுக்கப்புறம் அவர் அந்த வீட்டுக்கு குடி போய் அந்த வீட்டுல முதல்ல அவருடைய பிரதருக்கு மேரேஜ் ஆகி அந்த வீடை விற்கணும்ன்றதுக்காக தான் கட்டி இருந்தார். அப்ப அந்த வீடை விற்கிறதுக்கு முதல்ல நான் போகும்போது இருந்த கண்டிஷன், அவருக்கு பிரச்சனையே என்னன்னா 2-3 வருஷம் ஆச்சு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சு கான்ட்ராக்டர் சாவியை கொடுத்துட்டாரு. எடுத்த உடனே கான்ட்ராக்டருக்கும் அவருக்குமே பிரச்சனை. அப்புறம் அது ஒரு வழியா சாவி கையில வந்துருச்சு. இவருக்கு குடி போக முடியல, அதனால யாருக்கும் விற்கவும் முடியல. ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லி அந்த வீட்டுல அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி அதை விற்க விடாம தடுத்துட்டாங்க. அப்புறம் நான் போய் அது வாஸ்து குறைய சரி பண்ணி அதுக்கான ஒரு சொர்ண கலச பரிகார பூஜைன்னு ஒண்ணு இருக்கு, அதை பண்ணி அதுக்கப்புறமா அவர் அந்த வீட்டுக்கு குடி போறதுக்கு நாள் குறிச்சு கொடுத்தேன். அது மாதிரி போனார். போன உடனே அவருக்கு நடந்த முதல் நல்ல சம்பவம், அவருடைய தம்பிக்கு திருமணம். ரொம்ப நாளா பொண்ணு தேடிட்டாங்க. அங்க போன உடனே அவருக்கு பொண்ணு கிடைச்சி உடனே மேரேஜ் தான் அந்த வீட்டிலேயே வச்சு நடத்தினார். பெரிய வீடு. அன்னைக்கு நான் சொல்றது 2005 அன்னைக்கே அது கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் என்னமோ அந்த வீடு மதிப்பு. இன்னைக்கு 1 கோடி ரூபாய் பெறும், அப்பேற்பட்ட வீடு. அதுக்கப்புறமா அவரு அந்த இதுக்கு முன்னால நான் போறதுக்கு முன்னால அந்த வீடை விற்கணும்னு முயற்சி பண்ணுவாரு. அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த இறுதி நிலையில பத்திராபீஸுக்கு போகும்போது தடையாகி போகும், நடக்க விடாது. அப்படியே பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு. கடைசியில் அதை அவருக்கு சரி பண்ணி விட்டேன். அப்ப வாஸ்து ஜாதகமும் பார்த்து பிரசன்னம் பார்த்து அதுக்குரிய பரிகார பூஜைகளை பண்ணி தான் அதை சரி பண்ண முடியும்.